இறைவன் நடராஜர் நடனமாடிய 5 சபைகள்: கனக சபை, பொன்னம்பலம், சிதம்பரம், வெள்ளி அம்பலம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், ரத்தின சபை, திருவாலங்காடு, தாமிர சபை, திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம், சித்திர சபை, குற்றாலம், குற்றாலீஸ்வரர் ஆலயம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், வெள்ளி அம்பலம் என்று அறியப்படுகிறது. மற்ற இடங்களில் எல்லாம் நடராஜரின் வலது கால் ஊன்றி இடது காலை உயர்த்தியபடி நடனமாடும் காட்சியே சிலையாய் வடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வெள்ளி அம்பலத்தில் மட்டுமே நடராஜர் வழக்கத்திற்கு மாறாக இடது கால் ஊன்றி வலது காலை உயர்த்தியபடி நடனமாடும் காட்சி சிலையாய் வடிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி கூறப்படும் வரலாறு: மீனாட்சி சுந்தரேஸ்வரின் திருமணம் நடந்த போது தேவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் என பலரும் மதுரைக்கு வந்தனர். இவர்களில் வியாக்கிரபாதர், பதஞ்சலி ஆகிய மகரிஷிகளும் அடக்கம். திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் மட்டும் சாப்பிடவில்லை. இவ்விருவரும் சிதம்பரத்தில் நடராஜரின் நடனம் கண்டு உண்ணும் வழக்கம் உடையவர்கள். அவர்களை மணவீட்டார்கள் சாப்பிட அழைத்தனர். நாங்கள் சிவதாண்டவம் கண்ட பின்பே சாப்பிடுவோம் என்றனர். அதை கேட்ட சிவன் மகரிஷிகளுக்காக இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டினார். இதை பார்த்த பிறகே மகரிஷிகள் சாப்பிட்டனர். பிற்காலத்தில் மதுரையை ராஜசேகர பாண்டிய மன்னன் ஆண்டான். சிவபக்தனான அவன் ஆயக்கலைகளில் 63 கற்றுத் தேர்ந்தான். பரதம் மட்டும் பாக்கி இருந்தது. ஒரு சமயம் அவன் மற்றொரு மன்னனுடன் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனவே பரதம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதை கற்றான். முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டானது. அப்போதுதான் அவருக்கு ஒரு உண்மை உரைத்தது. ஆகா, பரதம் கற்ற இன்று ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்கிறதே. இங்கே எம்பெருமான் தொடர்ந்து ஒரே காலை மட்டும் ஊன்றியல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எவ்வளவு வலி இருக்கும் என நினைத்தவன் நடராஜர் சன்னதிக்கு சென்று, பகவானே, உன் கால் வலிக்குமே, காலை மாற்றி ஆடு என வேண்டினான். பக்தனின் வேண்டுதலை ஏற்ற சிவன் அவனுக்காக இடக்காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார் என்பது வரலாறு. இது பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடற் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.